ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் சில்லர் கண்டென்சரில் வந்து டியூப் க்ளீனிங் வந்து பண்ண போகிறோம். சில்லரோட கெப்பாசிட்டி வந்து 800 TR, கம்பெனி வந்து க்ரைனு. ஃபஸ்ட்டு ஆப்போசிட் வந்து போல் நெட்டில் ரிமூவ் பண்ணணும். போல் நெட்லாம் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து க்ரைன் மூலமாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா வெயிட் வந்து ரொம்ப அதிகம் அது. பேக் சைடில் இருக்கிற கவர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த டியூப்ஸ் காட்டுறோம் பாருங்கள் பேக் சைடில். இப்போ ஃப்ரண்ட் சைடு கவர் வந்து ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் போல் நெட்டில் மொத்தம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரைன் மூலமாக வந்து ரிமூவ் பண்ணணும். பேக் சைடில் இருக்கிற கவரும் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. சில்லரோட டிஸ்க்ளீனிக் ப்ரஷ் வந்து 1 இன்ச்சு. இதுக்கு டன்னுக்கு தகுந்த மாதிரி மாறும் அது. நாங்கள் யூஸ் பண்ணுற கம்பெனியோட நேம் இதுதான், டிஸ்க்ளீனிங் மிஷினு. இப்போ டிஸ்க்ளீனிக் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நம்ம. இப்போ சில்லரோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர சில்லர்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக வருது. இது வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஓல்டு மாடல் இருக்கனால நீட் வந்து 4 மீட்டர் வரும். நமக்கு இந்த 4 மீட்டர் வந்து இந்த டியூப்ஸ் வந்து ஆப்போசிட்டில் போகும்போது அந்த மாய்ஸ்சரு, டஸ்ட்டு எல்லாமே வெளியே வந்துடும் நமக்கு. இப்போ அந்த டஸ்ட்டு வந்து காட்டுறோம் பாருங்கள் ஆப்போசிட்டில் எப்படி வருதுன்ட்டு. இப்போ வருது பார்த்தீங்களா, இதோட மாய்ஸ்சர், இதோட டஸ்ட்டெலாம் மொத்தமே நமக்கு வந்தால் தான் கரெக்டான அப்ரோச் வரும் நமக்கு. இந்த டிஸ்க்ளீனிக் ப்ரஷ் வந்து 1 லைன் 2 லைனுக்குள்ளே வந்து ப்ரஷ் வந்து தேஞ்சிடும். வேறு ப்ரஷ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சில்லரோட கெப்பாசிட்டி வந்து நான் 800 TRன்னு சொல்லியிருப்பேன். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து 1 சில்லர் 2 சில்லர் வரை நம்ம வந்து சில்லர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ டியூப்ஸ் வந்து 1 லைன் ஃபுல்லாக 1 டைம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் வந்து டிஸ்க்ளீனிங் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் டஸ்ட்டு மாய்ஸ்சர்லாம் இருக்கும்போது எல்லாமே நமக்கு வந்து கிளியர் ஆகிடும். டிஸ்க்ளீனிங் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால செகண்ட் பார்ட் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். HVACயில் வந்து வேறு எதை பற்றி வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி HVAC ரிலேட்டடான வீடியோ பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.